வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இலங்கையை பொறுத்தளவில் பல விடயங்கள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாகத்தான் இந்த ஒரு காணொளி அமையப்பெறப் போகிறது. குறிப்பாக செம்மணி அகழ்வு தொடர்பான செய்திகள் அதிகமாகவே பல தகவல்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஒரு விடயத்தை பேசாமல் வேறு எந்த விடயத்தையும் பேச முடியாது. எனவே இன்றைய நாளில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனூடான பல உண்மைகள் வெளியே தர ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில விரிவாக பார்க்க போகின்றோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ள அகழ்வில் சிறுவர்கள் விளையாடுகின்ற பொம்மையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை மனதை உருக்கும் ஒரு விதமாகத்தான் அமைய பெற்றிருக்கிறது. இது தொடர்புல பலர் தங்களுடைய கருத்து பதிவுகளை சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த பொம்மையினுடைய போட்டோவை போட்டு உருக்கமான பதிவுகளையும் பதிவு செய்து வருகிறார்கள். இந்த பொம்மையை போல 1995 ஆண்டுல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் சமூக ஊடகங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு கொண்டு வருகிறது. நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ள அகழ்வில் 33 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செம்மணி மனித புதைக்குழி அகழ்வினுடைய 2ஆம் கட்டத்தினுடைய 6ஆம் நாள் அகழ்வு நடவடிக்கைகள் தான் இன்றைய நிலையிலும் தொடர்ந்திருக்கிறது. இதுல சில சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் விதத்துல நீல நிற புத்தக பை ஒன்றும் அதில் உள்ள சில பொருட்கள் மற்றும் விளையாட்டு பொம்மை என்பன பெறப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காணொலிகளும் சமூக வலைதளங்களிலேயே பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது. சிறு பிள்ளைகளுடையதாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீல நிற புத்தக பையுடன் காணப்பட்ட மனித எச்சம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலையில பார்க்கிற போது இந்த ஒரு விடயம்தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் இதுவரைக்குள்ள அந்த எண்புக்கூட்டு தொகுதிகள் இராணுவத்தினுடையதாக இருக்கலாம் அல்லது புலிகளினால கொல்லப்பட்ட மக்களுடையதாக இருக்கலாம் என்ற ரீதியில தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில புத்தகப்பை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய தருணத்துல இந்த பொம்மை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த ஒரு விடயங்கள் சிறுவர்கள் நிறைய பேர் புதைக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு சாட்சியமாகத்தான் விளங்குகின்றது. எனவே 33 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய தருணத்துல இந்த ஒரு பொருளும் அடையாளம் காணப்பட்டுள்ளமையானது மிகவும் இதனுடைய வீரியத்தையும் அல்லது ஒரு மன அழுத்தத்தை கூட இந்த ஒரு புகைப்படங்கள் கூட ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் அமையப்பெறுகிறது. இதே நேரத்தில் இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான மனித எலும்புக்கூட்டு புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போரும் காணப்படுகின்றனர். எனவே இவ்வாறு மாற்றியமைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய சார்பில் முன்னிலையாகி இருக்கக்கூடிய சட்டத்தண்ணி ரணிதா ஞானராஜா தான் இதனை தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போதுதான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களாகட்டும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில மீட்கப்பட்டுள்ள இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புவது தொடர்பாக கூறியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பக்கம் பார்க்கிற போது ஒரு தவறான தகவல்களை தங்களுடைய அந்த உண்மையை கொண்டு வரணும் என்ற ஒரு விருப்பத்தினூடாகவே சிலர் அது உண்மையா பொய்யா என்பதற்கு அப்பால் அதனை பகிர்ந்து கொள்கின்றார்கள். எனவே பிழையான தகவல்கள் பரப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கிறது. எனவே இப்படியான செய்திகள் இன்று சமூக வலைத்தளங்களூடாக அதிகமாக வெளிவரக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்படியான தவறான தகவல்கள் அதனை தவறு என்று சொல்லி தெரியாமலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படுகிறது. குறிப்பாக இப்படி சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகிற தகவல்கள், அதாவது மனித புதைகுழி தொடர்பான தகவல்கள் பல பாரதூரமான விளைவுகளை கூட பிற்பட்ட காலங்களில் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக படித்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்களே இதனை பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் காணப்படுகிறது. எனவே AI தொழில்நுட்பத்தினூடாக சில புகைப்படங்கள் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் ஆதாரங்கள்
புகைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருந்து அது பெரிய ஒரு பரபரப்பையும் மக்கள் மனதில் ஒரு கவலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பிழையான தகவல்களும் பரப்பப்படுகிறது. எனவே அந்த புகைப்படங்கள் தொடர்பான விடயங்களையும் நீங்கள் தகவலை கொடுப்பது சரி, இல்லாட்டி தகவலை பகிர்வது நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் சமூகத்திற்கு நீதியும் நியாயமும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு புகைப்படம் வருகின்ற போது நிச்சயமாக அதனை மீள ஒருக்கா ஆராய்ந்து பாருங்க. இந்த புகைப்படம் உண்மையாகவே உண்மைத்தன்மை வாய்ந்ததா அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவைகள் அதனை ஃபேக்ட் செக் பண்ணித்தான் அந்த ஒரு விடயத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அதுதான் பிரச்சனைகளை தனித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் இவ்வாறான தவறான புகைப்படங்களை பகிர்வர்களுக்கு எதிராகவும் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமையப்பெறுகிறது. எனவே அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கிற போதும் அண்மைய காலமாக இந்த சமூக வலைதளங்கள்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில மீட்கப்பட்டுள்ள எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்கள் பரவுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனித புதைகுழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளுக்கு தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காக இருக்கிறது. எனவே இதனுடைய விசாரணை நடவடிக்கைகள்ல இருக்கக்கூடிய பொருட்களாகட்டும் இல்லாட்டி சான்று பொருட்களாகத்தான் அந்த பொருட்கள் அதனை கொண்டுதான் அவர்கள் விசாரணைகளை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். என்னன்னு சொல்லிச்சுன்னா கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருட்கள் அது சார்ந்த புகைப்படங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் அந்த புகைப்படத்தை மாற்றீடு செய்து வெளிவருகிற போது அது அந்த திசையை திருப்பக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டி அது பிழையான தகவல்களை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் சொல்லி இருக்கின்றார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மைத்தன்மை சுய அடையாளங்களை தேடுதலுடைய அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்படுவதும் ஒரு தவறான விடயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே இவ்வாறான போலியான தகவல்களை சமூக வலைத்தளங்கள்ல போய் சேரும் போது எதிர்காலத்துல குற்றவியல் விசாரணைகளுக்கு தடையாக அமையலாம். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை திசை திருப்பதற்கான ஒரு யுத்தியாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இதனை பார்க்கின்றார்கள். இதன் அடிப்படையில் அவர்களுடன் கலந்துரையாடியதன்படி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பாக இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் அல்லது முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்யவும் அதற்கான அதிகாரமும் இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர் இடையூறு ஏற்படுத்தினார் என்று சொல்லி கூறி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் சட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லித்தான் அவர் சொல்லி இருக்கிறார். எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த செம்மணி தொடர்பான புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்தண்ணி கூறியிருக்கின்றார். உண்மையில் இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த தொழில்நுட்பத்தினுடைய நன்மையான பக்கங்கள் இருக்கிற போதும் தீமையான பக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுல இருந்து பெறப்படக்கூடிய புகைப்படங்களை நாங்கள் பகிர்வதனூடாக சில தகவல்கள் இல்லாட்டி அதனுடைய உண்மையான தன்மை என்பது மறைக்கப்படும். இது திரைப்படத்திற்கு கூட உள்ளாகக்கூடியதாக இருக்கும். எனவே சட்ட நடவடிக்கைகள் இதற்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் எடுக்கக்கூடியதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். எனவே இதுல பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய புகைப்படங்களை பகிராமல் இருப்பதுதான் சால பொருத்தமாக இருக்கும். இதே நேரத்துல மறுபக்கம் பார்க்கிற போது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான தென்னிலங்கையில் இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது பெரும்பாலான ஊடகங்கள் இதனை கண்டுகொள்ளாமல் தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஒரு விடயம் நடைபெற்றது என்பது தொடர்பில் அவர்கள் பெரிதளவில் அலட்டிக் கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் அங்கு இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது குறிப்பாக அது இராணுவத்தினுடையதாக இருக்கலாம், அல்லாவிட்டால் அது புலிகளினால கொல்லப்பட்டவர்களுடைய உடல்களாக இருக்கலாம் என்ற ரீதியில் பலர் முன்னாள் அமைச்சர்கள் கூட கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில ஒரு அரசியல்வாதி ஒருவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பில் பார்ப்போம். அந்த வகையில இந்த செம்மணியில இருந்து ராணுவ உறுப்பினர் ஒருவனுடைய தகடு ஒன்று கூட மீட்கப்படலாம் என்று சொல்லி தேசிய சுதந்திர முன்னணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விமல் வீரபன்ச கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தொண்டு நிறுவனம் ஒன்று வழங்கிய பாடசாலை பை தொடர்புல தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்ற போதுதான் இந்த ஒரு விடயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். இதுவரையில மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது அது இராணுவத்தினுடைய
ஒருவருடையதாக தான் இருக்கும் என்ற ரீதியில பிக்கு ஒருவரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார். அதே நேரத்தில் சில அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல்வாதிகளும் இவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது புத்தகப்பை கண்டுபிடிக்கப்பட்டதன் பிற்பாடு வேறு ஒரு கருத்துக்களையும் முன்வைப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் விமல் வீரவன்ச இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது குறித்த இடத்துல இருந்து பாடசாலை பை கண்டுபிடிக்கப்பட்டது போன்று நாளை ராணுவ உறுப்பினர் கூடிய தகடு ஒன்று மீட்கப்படலாம். அப்போது இது தொடர்பில் எதனையும் கூற முடியும் என்று சொல்லித்தான் விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறார். எனவே இது தொடர்பாக உடனடியான கருத்தை வெளிப்படுத்தாமல் குறித்த புதைக்குழி தோண்டப்பட்ட பின்னர் கருத்தை கூற முடியும். குறித்த பிரதேசம் போர் இடம்பெற்ற பிரதேசம். எனவே எந்த தரப்பு இதற்கு காரணம் என்பதை இப்போதே கூற முடியாது. இந்த நிலையில இலங்கையை பொறுத்தளவில் நடந்தவற்றை தோண்டி கொண்டிருக்காமல் எதிர்காலத்துல இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான விடயங்களை செய்வதுதான் மிக முக்கியம்னு சொல்லி விமல் வீரவன்ச சொல்லி இருக்கின்றார். ஆக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க தேவையில்லை, இல்லாட்டி கடந்த காலங்களில் செய்த அட்டூழியங்களுக்கு எந்த ஒரு தண்டனைகளையும் பெற்றுக் கொடுக்க தேவையில்லை என்பதுதான் அவருடைய கருத்தாக அமையப்பட்டிருக்கிறது. இதனத்தில் அவர் என்ன ஒரு விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி சமூகங்களுக்கு இடையில குரோதங்களை வளர்க்கும் செயற்பாடே மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியும் விமல் வீரவன்ச சொல்லி இருக்கின்றார். ஆக மொத்தத்துல இவர்கள் கூறுவது எல்லாம் ஒன்றுதான். கடந்த காலங்கள் முடிந்துவிட்ட ஒன்று, எதிர்காலம் நடக்க போகின்ற ஒன்று. அந்த எதிர்காலத்துல நடப்பவற்றை நாங்கள் மேற்கொண்டு செல்வோம் அப்படி என்ற ரீதியில கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் எதிர்காலத்துல நிச்சயமாக ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே கடந்த காலத்துல இடம்பெற்ற தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் எதிர்காலத்துல நிச்சயமாக ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், இரு சமூகத்துக்கும் இடையில நல்ல ஒரு உறவு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே சொல்கின்றார்கள். ஆனாலும் இந்த நல்லிணக்கம் என்பது எதனூடாக தீர்த்து வைக்க முடியும்? நிச்சயமாக கடந்த கால குற்றங்களுக்கான தண்டனைகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் எதிர்காலத்தில் ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும். இந்த ஒரு விடயத்தை புரிந்து கொண்டாலே நிச்சயமாக இரு சமூகங்களுக்கு இடையில சுமூகமான நிலைமைதான் ஏற்படும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. இதே நேரத்தில் பல விடயங்களை பேசுகின்ற போது குறிப்பாக இந்தியாவிலையும் இது தொடர்பில் ஒரு சிலர் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில இயக்குநராக இருக்கக்கூடிய கௌதமன் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அவருடைய கருத்தும் மிக முக்கியமான ஒரு வலுவான கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அவருடைய கருத்து என்னது என்பது தொடர்பாகவும் விரிவாக பார்க்கலாம். நம்முடைய ஈழமண்ணில் உண்மையான பயங்கரவாதிகள் யார் என்பதை யாழ்ப்பாண செம்மணி சித்துப்பாத்தியில கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைக்குழியானது இவ்வுலகிற்கு பட்டவர்த்தனமாக அம்பலப்படுத்தி விட்டது என்று சொல்லி தென்னிந்திய இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியினுடைய நிறுவனருமாகிய கௌதமன் தான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். குறித்த மனித புதைக்குழியில கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள எம்முறவுகளுடைய எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகிற சம்பவமானது பேரதிர்ச்சியையும் கடந்த கால சிங்கள அரசுகளின் கோர முகங்களையும் எடுத்து காட்டுகிறது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக அவர் ஒரு ஊடக அறிக்கை மூலமாகத்தான் இந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில தெரிவித்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்று வரையான அகழ்வுகளின் போது 33 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த மீட்கப்பட்டுள்ள பல எலும்புக்கூடுகள் கொடூர கொலை இடம்பெற்றுள்ளதை ஆதாரப்படுத்தி இருக்கின்றன. அதாவது தாயொருவர் சேயை அணைத்தவாறு ஒரு எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவன் ஒருவனுடைய எலும்புக்கூடானது புத்தக பையுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் அவர் இந்த அறிக்கையில இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருப்பதனூடாக இந்த ஒரு தவறான புகைப்படம் எவ்வளவு தூரம் தவறான செய்திகளை வெளிக்கொண்டு வருகிறது என்பது தொடர்பிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு தவறான விடயங்களை முன்வைக்கின்ற போதே ஏனைய பல விடயங்கள் முன்வைத்தாலும் இவ்வாறான ஒரு விடயத்தை குறை கூறக்கூடியதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. எனவே பொறுப்புணர்வுடன் ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு தூரம் அது அங்கு வரை கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அவர் கூறிய ஏனைய விடயங்கள் தொடர்பிலையும் பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த விடயத்தை சொல்வதற்கான நோக்கம் இவ்வாறு தவறான செய்திகள் வெளிப்படுத்துகின்ற போது அது எந்த அளவு தூரத்திற்கு கடத்தி செல்லப்படுகிறது என்பதையும்
இதுல குறிப்பிட்டாக வேண்டும் என்ற ரீதியில தான் இந்த ஒரு புகைப்படம் தொடர்பிலையும் நான் சொல்லி இருக்கின்றேன். இதே நேரத்தில் அவர் கூறிய ஏனைய விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது குறித்த மயானமானது எரியூட்டப்படும் மயானமாகவே காணப்படுகிறது. இறந்தவர்களுடைய உடல்கள் பொதுமக்களினால அங்கு புதைக்கப்படுவதில்லை. அத்துடன் குறித்த பகுதியானது யுத்த காலத்துல இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் காணப்பட்டது. ஆகையால் அந்த பகுதிக்குள் இராணுவத்தினரை மீறி எவரும் உள்ளே செல்ல முடியாது. ஆகையால் இந்த கொடூர கொலைகள் இலங்கை இராணுவமே மேற்கொண்டிருக்கும் என்ற கருத்துல ஐயமில்ல. எங்கள் மக்களுடைய விடியலுக்காகவும் மண்ணினுடைய விடுதலைக்காகவும் போராடிய புலிகள் அமைப்பினரை பயங்கரவாதிகள் என்று சொல்லி தெரிவித்திருந்தார்கள். தமிழ் மக்களை பயங்கரவாதிகளாக தென்னிலங்கை தேசத்திற்கு எடுத்து காட்டியிருந்தார்கள். உண்மையான பயங்கரவாதிகள் யார் என்பதை இப்போது உலகம் அறிந்திருக்கிறது. அந்த புகைப்படத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தாயின் செய்யும் என்ன பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புத்தக பையுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிறுவன் என்ன பயங்கரவாத செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றான். தாய் மண்ணுக்காக போராடியவர்கள் பயங்கரவாதிகளா அல்லது மண்ணின் உரிமைக்காக போராடிய இனத்தையே வேரோடு அழிக்க வேண்டும் என்ற கோர முகத்துடன் செயற்பட்டவர்கள் பயங்கரவாதிகளா என்ற கேள்விக்கு செம்மணி மனித புதைக்குழியானது பதில் தந்திருக்கிறது. இதுவரையில் 33 எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் 600க்கும் மேற்பட்டோருடைய எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட இந்த 33 எலும்புக்கூடுகளிலேயே இத்தனை கொடூரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில மீதமுள்ள எலும்புக்கூடுகளில் இன்னமும் எத்தனை கொடூரங்கள் இருக்குமோ என நினைக்கும் போது நெஞ்சம் பதைத்தது என்று சொல்லி அவர் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கின்றார். மேலும் அடிவயிறே பற்றி எரிகிறது. யுத்தம் நிறைவுற்று 16 ஆண்டுகள் கழிந்துள்ள நிலையில் காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகள் தொடர்பான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அல்ல, தம்முடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலேயே வயது மூப்பினாலும் பல்வேறு காரணங்களாலும் உயிரிழக்கின்றனர். காணாமலாக்கப்பட்ட தம்முடைய சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தையாவது ஏனைய உறவுகள் தம்முடைய வாழ்க்கை காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் நிறைவுற்று 16 ஆண்டுகள் கழிந்துள்ள நிலையிலும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏன் இந்த விடயங்களை அம்பலப்படுத்தவில்லை? இதிலேயே தெரிகிறது அவர்களுடைய இனவாத முகம் என்னதான் மூடி மறைத்தாலும் உண்மைகள் எப்போது முறங்காது என்பதற்கு செம்மணி மனித புதைக்குழி ஒரு சிறந்த உதாரணம். கடந்த காலத்துல மோசடிகளில் ஈடுபட்ட அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தற்போதைய அனுர அரசு தண்டிக்கின்றது. அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் அவர்களும் இனவாத கொள்கையில தான் செயற்படுகின்றார்களா அல்லது அனைத்து இனங்களையும் சமமாக வழிநடத்துகின்றார்களா என்ற விடயம் இனிவரும் அவர்களுடைய செயற்பாட்டில் உறுதியாக தெரிய வரும் என்று சொல்லி பல விடயங்களை அவர் அந்த அறிக்கையில வந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவ்வாறாக செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான ஏராளமான விடயங்கள் வெளித்தெரிய ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இந்த ஒரு பதிவும் மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைய பெற்றிருக்கிறது.